ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டெலிவிஷனில் ரொம்பவே சூப்பராக போன சீரியல் காட்சிக்கென இவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சீரியல் ஹீரோயின் நம்மளோட பிரியங்கா ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்த நம்ம ஃபேவரட்டான ஹீரோயின் அவங்க மறுபடியும் தமிழ் இண்டஸ்ட்ரி வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. ஆனாலும் அவங்கள ஃபாலோ பண்ணுறதையும் அவங்கள பற்றின அப்டேட் கொடுக்கறதையும் மறக்கிறதே கிடையாது. எஸ், நம்மளோட பிரியங்கா ரீசெண்டாக திருப்பதி போயிருக்காங்க. அதுவும் நடைபாதையில் போயிருக்காங்க. அந்த நடைபாதையில் போவாங்க இல்லையா, ஷெல்டர் போட்டிருக்கும் இல்லையா, அந்த ஒரு லொக்கேஷன்லேருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு நடைபாதையெல்லாம் போயிருக்காங்களே, என்ன பயங்கரமான ஒரு வேண்டுதலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அவங்களோட மூவி கூட ரிலீஸ் ஆகிறதா இருந்தது இல்லையா. மேபி அதுக்காக கூட இந்த ஒரு நடைபாதையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னு எனக்கு தெரியல கன்ஃபார்மாக. ஜஸ்ட் ஒரு யூகம் தான். மேபி அதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. இல்லை ரொம்ப நாள் வேண்டுதல் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நடைபாதையில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உண்மையாகவேங்க பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நடைபாதை எக்ஸ்பீரியன்ஸ். போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப போகணும் அப்படின்னு ஒரு ஆசை நம்மளுக்குள்ளவே வந்துடும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நானே 3 டைம்ஸ் போயிட்டு வந்திருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த மியூசிக், லைட்டான ஒரு மியூசிக்கோட நம்ம மூச்சு வாங்க, இறைக்க, வேர்த்து விறுவிறுக்க அங்கே நடைபாதையில் நடந்து வர சந்தோஷமே தனிதாங்க. நம்ம பிரியங்காவோட வேண்டுதல் என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நிறைவேறும். உங்களுக்கு இந்த மாரி திருப்பதி போன நடப்பாதை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க.